ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, உங்களுடைய ஃபோனு ஸ்லோவாக ஒர்க் ஆகுதா, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபோன் ஸ்டக் ஆகி ஒர்க் ஆகும். சில அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் வந்து அப்படியே ஹேங் ஆகி லேட்டாக ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு லேட்டாக ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜ் தான் மெயின். வந்து உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜ் தான் காரணம். சில யூடியூபர் வந்து சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய ஃபோனில் வந்து டெவலப்பர் ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணால் உங்கள் மொபைல் வந்து ஸ்பீடாக ஒர்க் ஆகும். டெவலப்பர் ஆப்ஷனை பில்டர் நம்பரை கிளிக் பண்ணி செட்டிங் போங்க, பில்டர் நம்பரை கிளிக் பண்ணி டெவலப்பர் ஆப்ஷனை எனபிள் பண்ணுங்கள், அதை வந்து ஆன் பண்ணுங்கள். இதில் உள்ள செட்டிங் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து ஸ்பீடாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்குது. நான் அந்த வீடியோ வந்து குறை சொல்ல விரும்பலை. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, மொபைல் வாங்கும்போது அந்த ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணியே கஸ்டமருக்கு கொடுப்போம், நல்லா ஸ்பீடாக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு மொபைல் கம்பெனிக்கே அது வந்து தெரியாதா? டெவலப்பர் ஆப்ஷனாக வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு செட்டிங் கிடையாது. ஓகேங்களா? நம்ம மொபைலில் வந்து அந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கானது. அந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணும்போது நம்ம மொபைல் வந்து ஹேக் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் எடுக்கலாம், நம்மளுடைய கான்டாக்ட் எடுக்கலாம். அது மாதிரி வந்து சில அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து லிங்கை கிளிக் பண்ணும்போது நம்மளுடைய மொபைலோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் வந்து எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து டெவலப்பர் ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பான ஒரு செயல் கிடையாது. எங்கள் மொபைல் ஹேங் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து ரேம் அதிகமாக நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. 4, 6, 8, 12 அப்படின்னு சொல்லிட்டு ரேம் நிறையா இருக்குது. ரேமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்பீடாக ஒர்க் ஆகாதான். ஓகேங்களா? ஆனால் ஸ்டோரேஜ் தான் நம்ம மெயினாக பார்க்கணும். இப்போ நம்ம ஃபோனோட ஸ்டோரேஜ் 64 128 இல்லை 256 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜை தான் மெயினாக பார்க்கணும். நம்ம வந்து வாங்கின புதுசில் மொபைல் வந்து நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகும், நல்லா ஒர்க் ஆகும். ஆனால் வந்து ஒரு அந்த ஸ்டோரேஜுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட மொபைல் வந்து லேக் ஆகும். ஓகேங்களா? எந்த ஜிபி ரேமாக இருந்தாலும், எவ்வளோ கெப்பாசிட்டி ரோமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் கொடுத்தாலும் உங்களுடைய மொபைல் வந்து இப்போ 256ங்கும் போது இல்லை 128ங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல் லாக் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதம் 1 இயர் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற உங்களுடைய டேட்டா மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து யூடியூப் யூஸ் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்க, ஷேர்சாட் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய டேட்டா எல்லாம் வந்து பேக்ரவுண்டில் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து ரோல் பண்ணி யூடியூப்பில் வந்து ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போது, ஒரு வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவோட ஸ்டோரேஜ் வந்து அந்த யூடியூப்போட ஆப்போட பேக்கப்பில் இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி யாரும் வந்து பார்க்குறது இல்லை. நீங்கள் வந்து நம்ம மொபைல் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகணும், எந்த செட்டிங்கை வந்து ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க ஒழிஞ்சு, உங்கள் ஃபோன் எதனால் ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறது இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுடைய அப்ளிகேஷனோட டேட்டாவை தான் மெயினாக பார்க்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து நான் சொல்கிற செட்டிங்கை வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் ஃபோனில் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகும். டெவலப்பர் ஆப்ஷனோ இல்லை வேறு எந்த செட்டிங்கோ எனபிள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? உங்கள் ஃபோன் வந்து பாதுகாப்பாகவும் இருக்கணும், உங்கள் ஃபோன் வந்து ஸ்பீடாகவும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நான் சொல்கிற அப்ளிகேஷனோடைய டேட்டாவை கிளியர் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல ஸ்பீடு, நல்ல பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோனில் செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதில் ஸ்டோரேஜ்னு சில ஃபோனில் மேலே இருக்கும். இந்த ஃபோனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அபவுட் டிவைஸை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆப்ஷனை காமிக்குது. இப்போ வர நியூ மாடல் எல்லாமே வந்து அபவுட் ஃபோன் இல்லை அபவுட் டிவைஸு. அதுக்குள்ளே ஸ்டோரேஜை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ரோம் ஸ்டோரேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். இதில் ஆப்ஸ் தான் அதிகமான ஸ்டோரேஜ் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஆப்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்ளிகேஷன் மட்டும்தான். இதில் இமேஜ், வீடியோ அதோட ஸ்டோரேஜும் காமிக்குது. நீங்கள் இதில் டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்ளிகேஷனை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனோட பேக்ரவுண்ட் டேட்டா எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாது. இப்போ நம்ம ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா அதில் எந்தெந்த அப்ளிகேஷன் வந்து எவ்வளோ ஜிபி ஸ்டோரேஜ் எடுத்திருக்கு பேக்ரவுண்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் உள்ள எல்லா அப்ளிகேஷனும் இதில் வந்து விசிபிளாக தெரியும். ஒரு ஸ்டோரேஜும் இதில் கீழே காமிக்கும். ஒரு ஆப்போட ஸ்டோரேஜ் வந்து கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ ஜிபி வந்து எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே அதிகமாக காமிக்கும். இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஆப்போட எம்பி வந்து இவ்வளோ கிடையாது. ஓகேங்களா? இந்த ஆப்போட எம்பி வந்து ஒரு ஆப்போட எம்பி வந்து ஒரு அதிகபட்சம் வந்து ஒரு 100 எம்பிக்குள்ளே தான் இருக்கும், இல்லை ஒரு 200 எம்பி உள்ளே தான் இருக்கும். சில கேம் அப்ளிகேஷன் மட்டும்தான் ஒரு 250 எம்பி 300 எம்பி போகும். ஆனால் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூடியூப் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ஜிபி கிட்ட ஸ்டோரேஜ் எடுத்திருக்கு. பார்த்தாடி தெரியும். இந்த டேட்டா எப்படி வருது அப்படின்னா,
நீங்கள் யூஸ் பண்ணும்போது வரும். ஓகேங்களா? இதில் வந்து கிளியர் கேட்சை கொடுங்க. ஓப்பன் பண்ணி கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு அப்புறம் கிளியர் டேட்டா கொடுங்க. கிளியர் கேட்சை கொடுத்து கிளியர் டேட்டா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய யூஸ் பண்ண அன்வான்ட் டேட்டாலாம் கிளியர் ஆகிட்டு அதோட எம்பி வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். அந்த ஆப்போட எம்பி மட்டும் உங்களுக்கு வந்துடும். இதே போல் நீங்கள் மற்ற அப்ளிகேஷன்லாம் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் இதில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபேஸ்புக்கு, மற்றபடி வந்து இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கிளியர் கேட்ச் கொடுக்கலாம். கிளியர் கேட்சை தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் கிளியர் டேட்டாவை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து டெலிட் ஆகிடும். இன்ஸ்டாவிலையும் அதே மாதிரி கிளியர் கேட்ச் மட்டும் கொடுங்க. வாட்ஸ்அப்லேயும் கிளியர் கேட்ச் கொடுங்க. இதில் கிளியர் டேட்டா கொடுத்தா உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்த எல்லா டேட்டாவும் வந்து எரேஸ் ஆகிடும். உங்களுடைய இமேஜ், வீடியோ எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடும். நீங்கள் சேட் பண்ண எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடும். அக்கௌண்ட்டே புதுசாக ஓப்பன் பண்ணுற மாதிரி போயிடும். அதனால் ஓகே பரவாயில்ல கொடுக்கணும்னா கொடுங்க. இல்லைனா உங்களுக்கு இமேஜ் ஆப்ஷனில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா ஆடியோ வீடியோ அதில் போய்ட்டு கூட நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டேட்டாவே வந்து கிளியர் ஆகிடும். இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் பேக் வந்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஸை கிளிக் பண்ணி ஆப் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனால் உங்களுடைய ஃபோனில் உள்ள எல்லா அப்ளிகேஷனும் இதில் பார்த்துக்கலாம். ஏன்னா சில ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆப்ஸ் உள்ளே போக முடியாது. அதனால் நீங்கள் செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே ஆப்ஸை கிளிக் பண்ணி ஆப்ஸ் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணி எந்தெந்த ஆப்பு எவ்வளோ ஸ்டோரேஜ் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் கேம்ஸ்லாம் வந்து தாராளமாக வந்து கிளியர் டேட்டா கொடுக்கலாம். நீங்கள் அதே மாதிரி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாலாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து கிளியர் டேட்டாவும் கொடுக்கலாம். கிளியர் கேட்ச் கொடுத்து கிளியர் டேட்டாவும் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் உங்களுடைய ரீல்ஸு வீடியோ மட்டும் தான் பார்ப்பீங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாலாம் வந்து தாராளமாக கிளியர் டேட்டா, கிளியர் கேட்ச் ரெண்டுமே கொடுத்து ஃபுல்லாகவே டெலிட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து டெலிட் பண்ணாலும் உங்கள் ஐடியை வந்து அது வந்து அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த ஐடியை வந்து அதுவே காமிக்கும். லாகின் கொடுத்துக்கலாம். பட் வாட்ஸ்அப்பை மட்டும் நீங்கள் வந்து கிளியர் டேட்டா கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய சேட் பண்ண எல்லா டேட்டாவும் வந்து கிளியர் ஆகிடும். அதனால் நீங்கள் பார்த்து கொடுங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா குரோமும் கொடுக்கலாம். மோஸ்ட்லி வந்து நீங்கள் சர்ச் பண்ணுற டேட்டாலாம் வந்து இதில் சில பேர் வந்து வாங்கினதுலேருந்து வருஷக்கணக்கில் குரோம் யூஸ் பண்ணுவீங்க. அதோட டேட்டாலாம் வந்து பேக்ரவுண்டில் சேவ் ஆகிருக்கு தெரியாது. இதில் போய்ட்டு நீங்கள் கிளியர் கேட்ச் கொடுத்து கிளியர் டேட்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே எரேஸ் ஆகி அந்த ஆப்போட ஸ்டோரேஜ் மட்டும் எம்பியில் உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.